கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றி இருக்க அனைத்து நவக்கிரக தலங்களுக்கும் ஒரே நாள்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க அந்த வீடியோ. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் நவக்கிரக தலங்களுக்கான அந்த 9 கோவில்களும் இந்த சுற்று வட்டார பகுதிகள் தான் இருக்கு. ஆனால் நமக்கு ஒரே நாளில் இந்த அனைத்து கோவிலுக்கும் போய் வர்றதுன்றது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தது. அப்படியே இருந்தாலும் அதற்கு நிறைய தொகை நம்ம செலவிட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக பக்தர்கள் கிட்ட இருந்ததுனால நம்ம தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறையின் சார்பில் ஒரே நாளில் அனைத்து நவக்கிரக கோவில்களுக்கும் போயிட்டு வர மாதிரியான ஒரு வசதி இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தினமும் காலையில 5 மணிக்கு கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி அனைத்து நவக்கிரக கோயில்களுக்கும் போயிட்டு இரவு 8 மணிக்கு மறுபடியும் இந்த கும்பகோணம் பேருந்து நிலையத்திலே கொண்டு வந்து விடுற மாதிரி ஒரு 1 டே பேக்கேஜ் டூர் மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்கு கட்டணம் எவ்வளோ, எப்படி நம்ம டிக்கெட் முன்பதிவு பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த பயணம் காலையில கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு முதல் கோவிலா திங்களூர் சந்திரன் கோவில் தரிசனங்க. ஸோ அங்க முடிச்சுட்டு 2வது ஆலங்குடி குரு பகவான் தரிசனம். அதற்கடுத்து உணவு இடைவேளையை முடிச்சுட்டு ஆலங்குடியிலிருந்து ஒரு 9 மணிக்கு புறப்பட்டு திருநாகேஸ்வரத்தில் இருக்க ராகு பகவான் தரிசனம். அதற்கடுத்து திருநாகேஸ்வரத்திலிருந்து கிளம்பி சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவான் தரிசனம். அதற்கடுத்து 5வது கோவிலா கஞ்சனூர் சென்று சுக்கிரன் கோவில் தரிசனம். 6வது கஞ்சனூர்ல இருந்து புறப்பட்டு வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாய் கிரக தரிசனம். அதற்கடுத்து மதியம் உணவு இடைவேளை முடிஞ்சு திருவெண்காடு சென்று புதன் கோவில் தரிசனம். அதற்கடுத்து திருவெண்காட்டுல இருந்து மாலை 4 மணி அளவுல கீழ்பெரும்பள்ளம் கேது பகவான் தரிசனம். இதெல்லாம் முடிச்சுட்டு இறுதியா திருநள்ளாறு சென்று சனி பகவான் தரிசனம். இது எல்லாமே மாலை 6 மணிக்குள்ள இந்த கோவில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திருநள்ளாறுல இருந்து கிளம்பி இரவு மணி 8 மணிக்குள்ள மறுபடியும் கும்பகோணம் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இதற்கு கட்டணமா சாதாரண பேருந்துல பெரியவங்களுக்கு 740 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே குழந்தைங்களுக்கு 370 சார்ஜ் பண்றாங்க. ஏசி பஸ் வசதியும் இருக்குங்க. அதற்கு பாத்தீங்கன்னா 1274 ரூபாய் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு 637 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த பயணத்திற்கு எப்படி முன்பதிவு செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கூகுள்ல நீங்க tnstc.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய வெப்சைட் ஓபன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும், இங்க பேக்கேஜ் டூர் அப்படின்னு இருக்கும். ஸோ பேக்கேஜ் டூரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதில் புக் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்கும். நான் ஒரு தோராயமாக அந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ யார் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க, பெரியவங்களா இல்லை குழந்தைங்க யாராவது இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். பெரியவங்களில் ஒரு சீட் மட்டும் நான் இங்கே புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் அந்த டேட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றதுங்க காட்டும். கிளாஸ் ஆஃப் சர்வீஸ்னு இருக்கு இல்லைங்களா, இது டீலக்ஸ்னு காட்டுது. 740 ரூபாய் பெரியவங்களுக்கும் 370 ரூபாய் குழந்தைங்களுக்கும். அவைலபிள் சீட் என்ன இருக்குன்றது இந்த இடத்துல காட்டும். ஸோ 35 சீட்டு இப்போ நமக்கு அவைலபிள் இருக்கு இந்த டேட்டில். அதே போல தான் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி சர்வீஸ், இது ஏசி பஸ்க்கான டிக்கெட் சார்ஜ், எத்தனை சீட் அவைலபிள் இருக்கு அப்படின்றது இங்கே காட்டும். நார்மல் பஸ் நான் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த புக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சீட் அவைலபிலிட்டி இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த ஒயிட்ல இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம புக் பண்ணுறதுக்கான சீட்ஸ். இதில் இன்னும் புக் ஆகலை. இந்த ப்ளூ அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. இப்போ எந்த சீட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கார்டு நீங்கள் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு பேமெண்ட் மோடுக்கு போகும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா இங்கேயே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதற்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்படி தாங்க நீங்கள் இந்த பயணத்திற்கு முன்பதிவு செய்யணும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. விரைவில் இதை பற்றின முழு வீடியோ கூடிய சீக்கிரம் நேரடியாக போயிட்டு இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின ஒரு முழு வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.